ட்ரீம் டு ரியல் யூடியூப் சேனல் சார்பில் துவங்கியது ஏழை எளிய மக்களுக்கான மனிதநேய சேவை. குளிர்காலத்தை முன்னிட்டு சாலையோரங்களில் படுத்து உறங்கும் ஏழை எளிய மக்களுக்காக ட்ரீம் டு ரியல் யூடியூப் சேனல் சார்பில் மனிதநேய சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையின் ஒரு பகுதியாக குளிரால் பாதிக்கப்படாமல் இருக்க சாலையோரங்களில் தங்கியிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பெட்ஷீட்ஸ் இலவசமாக வழங்கப்பட்டன. நாங்கள் ரோட்டில் படுத்துருக்கால எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருங்க. இதே மாதிரி எங்களுக்கு செய்கிற மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் செய்யுங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் பெட்ஷீட்டும் மழை வந்து தண்ணியில் போயிடுச்சு. பெட்ஷீட் இங்கே வந்து எங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் உட்காருவோம். மேலும் தங்களது யூடியூப் சேனல் மூலம் கிடைக்கும் ஆதரவுகளை கொண்டு வருங்காலங்களிலும் தங்களால் இயன்ற அளவு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியான தொண்டு சேவைகள் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம வீட்டுள்ள பெட்ஷீட்டை போட்டு உட்காந்து அவ்வளோ போத்திட்டு படுக்கக்கூடிய நமக்கே அவ்வளோ குளிர். அப்போ நமக்கே எப்படி இருக்குன்னா வெளியில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி இருக்குன்னு சின்ன ஒரு யோசனை. ஒரு 50 பேர் இன்னைக்கு வந்து பயனாகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இது மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம். மட்டுமல்லாமல் ஆதரவற்றவர்களுக்காக செயல்படும் 2 ஆதரவு இல்லங்கள் என்பவற்றை தத்தெடுத்து அங்கும் தொடர்ந்து சேவை செய்யும் நோக்கமும் இக்குழுவினருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற அடிப்படையில் மனித நேயத்தையும் சமூக பொறுப்பையும் முன்னிறுத்தி செயல்படும் ட்ரீம் டு ரியல் யூடியூப் சேனல் குழு எதிர்காலத்திலும் இதுபோன்ற பல தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஹலோ கைஸ், ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஷீட் கொடுக்க போகிறோம். அதுக்கான பெட்ஷீட்டும் நம்மக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எங்கெங்கே நான் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு, டி நகர், அண்ணா நகர், இந்த 3 ஏரியாவுக்கு தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே தான் ரொம்ப பீப்புள்ஸ் இருக்காதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த பெட்ஷீட் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் ட்ரீமாக இருந்துச்சு. அதாவது இந்த ரோட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களாம் என்னால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் மட்டும் இன்வால்வ் ஆகலை, என் கூட சேர்ந்து மீன்ஸ் ராஜதரி சாரும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்காரு. அவரும் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பாரிஸில் இந்த கடையை காட்டி இங்கே வாங்குன்னு சொல்லி கம்மி பட்ஜெட்டில் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் இந்த பெட்ஷீட் வாங்கியிருக்கோம். நாங்கள் தான் இன்னைக்கு நாங்கள் கொடுக்கவும் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்தார். அவருக்கு ரவி கையால் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வண்டியில் எல்லா பெட்ஷீட்டும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலுமே வண்டியில் சுத்தமாக இடம் பத்தவே இல்லை எங்களுக்கு. அதனால ராஜா சார் கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு, நானும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரவி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூட் சொன்னார். இப்படி போனால் இங்கே ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போனார். உண்மையாலுமே அவர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படுத்திருந்தாங்க. சரி அப்படியே லைனாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலுமே சொல்லணும் கைஸ், பெட்ஷீட் வாங்கினோடனே அவங்க மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறோமே, அவ்வளோ சந்தோஷம் கைஸ். ஆனால் நிறைய பேர் நம்மள பேர் கொடுத்துருக்காங்க போல. பெட்ஷீட் நிறைய பேர் கொடுத்துருக்கு.
நல்ல மனுஷங்க நம்ம மாதிரி இருக்காங்க இருக்காங்க. அது வேணால் கரெக்டு தான் மக்களே, இவர் சொல்கிறது கரெக்டு தான். இந்த மனுஷன் பாருங்கள் எப்படி இந்த மனுஷன் கைவெளியோடு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தூக்கிட்டு எங்களுக்காக ரோடாக வராரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் வீட்டு வழியாக தான் நாங்கள் போனோம், அவர் வீடெலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி ஆயிடுச்சுனால இன்றைக்கி விஜயகாந்தோட நினைவு நாள், அதனால நாங்கள் அப்படியே அவர் வீட்டு வழியாக போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு போனோம். போய் அவரை பார்த்தோம், முன்னாடியே ஃபோட்டோலாம் வச்சு இருந்துச்சு, இதோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக கிளம்பி வடபழனிக்கு கிளம்பியாச்சு. வடபழனி முருகர் கோயில்கிட்ட நிறைய பேர் படுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோங்க guys. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ஷீட் எதுக்கு கொடுக்குறோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, எதுக்காக இவ்வளோ அப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பீங்க. நாங்கள் காசு பணம் இருக்குது அப்படி காட்டுறதுக்காக இல்லை, செய்யணும்னு மனசு இருந்தால் எல்லாருக்குமே போதும். எல்லாருக்கும் அந்த மனசு இருக்குது ஓகேங்களா. ஆனால் செய்கிறதுக்கான ஒரு பிளான் இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, அதனால தான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் நான் வந்து இது செஞ்ச ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில்னு சொல்லணும்னா, நான் கொடுக்கறதுக்கு அப்புறம் அவங்க மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்குறேன் பார்த்திங்களா, அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பரிசாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்களோ இல்லை இன்னொருத்தவங்களோ எனக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதனால தான் இந்த எஃபெக்ட் போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கைஸ் ஓகேங்களா. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாருங்கள் அந்த பெரியவர் மூஞ்சல்லாம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள், அந்த பெட்ஷீட் வாங்கினோன்னே அந்த பாட்டி மூஞ்சல்லாம் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இந்த சந்தோஷத்தை பார்க்க தான் நாங்கள் இந்தமாரி இறங்கி வேலை பார்க்குறோங்க. இவரெல்லாம் எடுத்துக்கோங்க, ராஜதேவி சார்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டாக இருந்தார், ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். சொல்ல போனால் முழுசாக எல்லாமே எடுத்து அவரே பார்த்துக்கிட்டார் தெரியுங்களா. ரொம்ப நன்றி, நல்லா இருங்க. இதே மாதிரி எங்களுக்கு செய்யற மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் செய்யுங்க. ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருக்குதுப்பா. எதை மாதிரி சாப்பாடு டைம்ல ஒரு அரை ஹவர் உட்காருவோம். ஆமாயா, குளிர் போத்தின்னு உட்காரு. நன்றி, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அடுத்தவங்களை திருப்தி போ. நன்றி வந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். இந்த பனி சீசன்ல குடுக்குறீங்க. உண்மைக்கு சொல்றேன், எங்க வீட்டுல எல்லா பெட்ஷீட்டும் மழை வந்து தண்ணியில போயிடுச்சு. பெட்ஷீட் நீங்க வந்து ஒரு 3 பெட்ஷீட் எனக்கு கட்டிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போன ஏரியா தான் ஏஆர் ரகுமான் அந்த வீடு வழியாக தான் நாங்கள் கிளம்புனோம். ஆல்ரெடி வீடெலாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் கிராஸ் ஆகி போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி டேரெக்டாக சைதாப்பேட்டை விட்டாச்சு. சைதாப்பேட்டை தான் எண்டு நாங்கள் எங்களுக்கு. அதனால் சைதாப்பேட்டில் விட்டு அங்கே ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டை வச்சுக்கிட்டே இல்லைங்க எனக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க கூட இருக்காங்க. அதனால் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் நிறையா இருந்துச்சு, இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 50 பெட்ஷீட் கொடுத்து முடிச்சாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் தான் கொடுத்தாங்க. சில பேர் நல்ல மனசோட பெட்ஷீட் இருந்தாலும் எனக்கு வேணாங்க இல்லாதவங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலா நம்ம அப்படி முடிச்சுட்டு நம்மளோட ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. நீங்க பாத்துருப்பீங்க சார், சொல்லுங்க. என்ன சொல்ல ஒண்ணும் இல்லை, ரொம்ப நாள் பிளானிங். நம்ம கொடுக்கறதுனால நம்ம பெரிய நம்ம இருக்கப்பட்டவங்க அப்படின்றத காட்டுறதுக்கு இல்லை, ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம வீட்டுள்ள பெட்ஷீட்டை போட்டு உட்காந்து அவ்வளோ போத்திட்டு படுக்கக்கூடிய நமக்கே அவ்வளோ குளிர், வாய்ஸ் கட்டி போச்சு. இப்போ நாளா ஒரு 3 நாள்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா வெளியில ஒண்ணுமே இல்லாம ஒரு 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 ஷீட்டை போட்டுட்டு இல்லை இன்னும் ஓப்பன் ஸ்பேஸ்ல படுக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சின்ன ஒரு யோசனை, அவ்வளோதான், பெருசா ஒன்றும் பண்ணலை. இதால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 பேர் இன்னைக்கு வந்து ஓகே ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா பயனாகிற அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இது மாதிரி தொடர்ந்து பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில நான், பிரதீப், ரவி, இப்போ ரவி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதை தாண்டி இல்லை எனக்கு டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல என்ன இது ஒரு வாலண்டியரா எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றது. இன்னும் நம்ம பசங்க நிறைய பேர் வர வேண்டியது.
நான் திடீர்னு இது ஒரு பிளானா? ஆக்சுவலா நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். அது இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அது அமைஞ்சிச்சானு தெரியல. இன்னைக்கு அவரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய டெத் அனிவர்சரி நாளைக்கு. நாங்க அந்த பக்கம் கொடுத்துட்டு வரும்போது தான் எங்களுக்கு அது தெரிஞ்சது. பட் கோஇன்சிடென்ட்ல அது வந்து ஏதோ ஒரு நல்ல மனுஷன், அவர் ஒரு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறவரு, அவருடைய அந்த அனிவர்சரி அன்னைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோன்றது பெரிய விஷயம். மணி இப்போ 12 o'clock ஆயிடுச்சு கரெக்டாக. 12 மணி ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கும் நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சது கோயம்பேடுலேருந்து அண்ணா நகர்லேருந்து அசோக் நகர், அப்புறம் வடப்பள்ளி கோயில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. வடப்பள்ளி கோயில் தான் மெயினாக நாங்கள் கொடுத்தோம். வடப்பள்ளி கோயில் கொடுத்துட்டு இப்போ சைதாப்பேட்டைக்கு வந்து சைதாப்பேட்டையில் ஒரு கொடுத்து இப்போ நாங்கள் முடிச்சோம். சரி, நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா ஒரு வார்த்தை, வாங்க சார் போலான்னு சொன்னா, சரி இதுல என்ன இருக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிப்பா கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே ரொம்ப எல்லாம் வேலை செய்யல. ஸோ என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணேன், அவ்வளவுதான் நான் அவனுக்கு. ஸோ அதை நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். கண்டிப்பா நம்ம இதை தொடர்ந்து நிறைய இது மாதிரி பண்ணுவோம். நாங்களும் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய பண்ணலான்னு. ஓகே கைஸ், மறக்காம ட்ரீம் டூரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.